அட்டப்பழ பாலம் இடிஞ்சு கீழே விழுந்துட்டு நாங்கள் நின்ற ஊருக்கு அங்கால பக்கம் நிற்கும் பாலத்துக்கு அங்காலே ஊருக்கு போயில பாலம் இடிஞ்சு கீழே விழுந்து போய் கிடக்குங்க. இன்று நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை வல்வெட்டித்துறையில் உள்ள அவருடைய இல்லத்திலேயே பொதுமக்களின் பங்கேற்போடு கொண்டாடப்பட்டது. வணக்கம். நவம்பர் மாதத்தின் 26ஆம் தேதிக்குரிய செய்திகளோடு இந்த 27 அதிகாலை வேளையில் உங்களை சந்திக்கிறேன். நவம்பர் 27 மாவீரர் நாள். எங்களுக்காக வித்துடலாகி போன அத்தனை வீரர்களையும் நினைவேந்திக் கொள்கின்ற ஒரு நாள். இந்த நினைவேந்தும் உரிமை என்பது மக்களுக்கானது. அதை தொடர்ந்து போராடி நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உரிமையை எங்களுக்காக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இதிலே போராட்டம் என்று சொல்லப்படுவது மக்கள் எழுச்சியால் நிகழ்ந்த ஒன்று, மக்களுக்காக நிகழ்ந்த ஒன்று. இதன் அடிப்படையில் எங்களது உறவுகளாகத்தான் இவர்களை நாங்கள் கொள்ள வேண்டும். யாராக இருந்தால் என்ன, இன்னொரு உயிருக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பவர்கள் நிச்சயமாக மாவீரர்களாக எங்களால் ஏந்தப்படக்கூடியவர்கள், எங்களால் போற்றப்படக்கூடியவர்கள். தன்னுயிரை துச்சமென மதித்து பிற உயிர்க்காக தங்கள் உயிரை ஈகை கொடை வழங்கிய அத்தனை பேரையும் இந்த நாளில் வீரத்தோடும் உணர்வோடும் நன்றியோடும் நினைவுபடுத்திக் கொள்வோம். இந்த நவம்பர் 27 இலங்கையிலும் இன்னும் உலகம் முழுவதிலும் இடம்பெறப் போகின்ற மாவீர நாள் நிகழ்வுகளை வழமை போலவே உங்களுக்கு காணொலி தொகுப்பாக இன்று மாலை இன்று இரவு கொண்டு வருகிறேன். நவம்பர் 26ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது பிறந்த நாள். இலங்கையிலும் இம்முறை ஒவ்வொரு முறையும் போல தன்னெழுச்சியோடு இது கொண்டாடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இது கொண்டாடப்படுவதற்கு பல்வேறு தடைகள் ஒவ்வொரு முறையும் இருக்கும். சட்ட ரீதியான தடைகள், அதுபோல மறைமுகமாக பல்வேறு இடங்களில் கொண்டாடப்படுவது. பெயரை சொல்லி கொண்டாடலாம், ஆனால் படங்களை வைத்து கொண்டாடக்கூடாது. தமிழீழ விடுதலை புலிகளை ஞாபகப்படுத்துமாறு இலச்சினைகள் சின்னங்கள் இருக்கக்கூடாது என்று இம்முறையும் இந்த அரசாங்கம் சில விதிகளை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் நினைவேந்தல் செய்வதற்கான உரிமை மறுக்கப்படாது என்று சொல்லி அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் நேற்று நாள் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் இன்றைய நாளில் பல்வேறு இடங்களில் கேக் வெட்டி 70வது அகவையை பூர்த்தி செய்கின்ற தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை நினைவேந்தி கொண்டாடி இருக்கின்றார்கள். மக்கள் நன்றியை பாராட்டி இருக்கின்றார்கள், தங்களது அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதுவரை கண்ணால் கண்டவர்களும் கண்ணால் காணாதவர்களும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்று சொல்லி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் கூட பல்வேறு இடங்களில் கொண்டாட்ட நிகழ்வுகளும் நினைவேந்தல்களும் ஒரு சேர இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றை பற்றிய சிறு தொகுப்பு ஒன்றும் இந்த காணொலியில் இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டம் இலங்கையை பொறுத்தவரையில் வழமையாக மாவீர நாள் என்று வரும்போது அந்த மாவீர நாளின் நினைவேந்தலில் ஈடுபடுகின்ற மக்களின் கண்ணீர் ஆறாக பெருகியோடும். அந்த கண்ணீர் இதுவரைக்கும் கலங்காத உள்ளங்களையும் கலங்க வைக்கும். இலங்கையை பொறுத்தவரையில் இப்போது தண்ணீரால், மழை வெள்ளத்தினால் நாடு கழுவப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் இயற்கை பேரிடரானது சொல்லோனா துயரங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று வேறுபாடு இல்லாமல் அனைத்து இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு. நாடு முழுவதும் 77,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். பல்வேறு இடங்களில் அன்றாட நாடாந்த நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக ஸ்தம்பிதமாகி இருக்கின்றன. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் 3 நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுகின்றன. இதுபோல தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் இடர் பேரிடர் நிவாரணங்கள், அதுபோல அனர்த்த முகாமைத்துவ நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் ஆகியன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சுயாதீன அடிப்படையில் தொண்டர்களாக பல பேரும் தங்களால் முடிந்த இடர் உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாவடிப்பள்ளி காரதீவு பகுதியில் இடம்பெற்ற அனர்த்தம் ஒன்றிலே இதுவரைக்கும் காணாமல் போன 6 பேரை தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்றன. பல்வேறு இடங்களில் இவ்வாறு காணாமல் போனவர்கள், அதுபோல விபத்தில் சிக்கியோராகியோரது எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போவது ஆபத்தானது. உலர் உணவு நிவாரணங்கள் பல இடங்களில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் 27ஆம் தேதி இன்று சூறாவளி ஆபத்தோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை பற்றிய பல்வேறு விடயங்கள், அதுபோல நாடு முழுவதும் இடம்பெற்றிருக்கின்ற இந்த இயற்கை அனர்த்தம் பற்றிய முழுமையான தொகுப்பு ஒன்றை இந்த செய்திகளிலே கொண்டு வருகிறேன். இதுபோல இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அண்மைய நாட்களில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயம், இப்பொழுது ஆளுநருக்கு முறைப்பாடு செய்யப்படுகிறது. வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக குறிப்பிட்டு அவர்களை பிரான்ஸ் வரை கொண்டு சென்று அதற்கு பிறகு ரஷ்ய இராணுவத்தோடு சேர்த்ததாக கூறப்படுகின்ற ஒரு விடயம். இந்த இளைஞர்கள் இப்பொழுது ரஷ்ய இராணுவத்தில் போர்க்களத்தில் இருப்பதாகவும் பிரான்ஸ் கூட அவர்கள் அழைத்துச் செல்லப்படவில்லை என்று இந்த முகவர்களுக்கு எதிராக தங்களது பிள்ளைகளை மீட்டு தருமாறு கூறி இந்த இளைஞர்களின் தாய்மார் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களிடம் இன்று காலை முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள்.
இது பற்றிய முழுமையான தொகுப்பனை குறிப்பாக இந்த தாய்மார் என்ன குறிப்பிடுகின்றார்கள், இந்த விவரங்கள் என்ன, அந்த இளைஞர்களுக்கு என்ன ஆயிற்று போன்ற விடயங்களை ஒன்றாக சேர்த்து உங்களுக்கு தனி காணொலி தொகுப்பாக இந்த நாளில் கொண்டு வருகிறேன். அதை பற்றி அவதானித்திருப்போம். இப்போது விரிவான செய்திகளுக்குள் செல்வோம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது 70வது அகவை தின கொண்டாட்டம் இந்த நாளில் பல்வேறு இடங்களில் இடம்பெற்றிருந்தது. இது கொண்டாட்டமாக, நினைவேந்தலாக, நன்றி பாராட்ட நிகழ்வாக என்று பல்வேறு விடயங்களாக இன்றைய நாள் இந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வல்வெட்டித்துறையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வசித்த இல்லத்திலே இன்றைய நாளில் சிறப்பு கொண்டாட்டம் இடம்பெற்றிருந்தது. அந்த கொண்டாட்டம் பற்றிய தனியான தொகுப்பு ஒன்றை தனி காணொலியாக வழங்கியிருக்கிறேன். முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் அவர்களது ஏற்பாட்டிலே பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதோடு சேர்த்து 70 மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டு அங்கே உள்ள 70 தேவைப்படும் குழந்தைகளுக்கு காகிதாதிகள், கல்வி உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதே போல சாவகச்சேரியிலும் இதே போன்ற நிகழ்வு ஒன்று இந்த நாளில் இடம்பெற்றிருந்தது. சாவகச்சேரி நகரில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் பல்வேறு மக்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்திருந்தார்கள். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இப்போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 77,000 தாண்டி இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல்வேறு இடங்களிலும் ஏற்பட்டுகின்ற வெள்ளப்பெருக்கு, அதுபோல தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக மக்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். வடக்கு மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பல்வேறு இடங்கள் தான் இதன் காரணமாக அதிகமான பாதிப்பை சந்திக்கும் என்று ஏற்கனவே எதிர்வு கூறப்பட்டது. வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாழமுக்கம் காரணமாக அங்கே இருந்து புயலானது இப்பொழுது சூறாவளியாக மாறக்கூடிய அபாயம் ஒன்று ஏற்படும் என சொல்லி கருதப்படுகிறது. இதையடுத்து ஆரம்பத்திலே 3 நாட்களுக்கு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சிவப்பு எச்சரிக்கை வலயத்திலே இலங்கை இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த 3 நாட்கள் வரும்போது திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்கள். எனவே இப்பொழுது புதன்கிழமையான 27ஆம் தேதியும் இது பற்றிய எச்சரிக்கையை தொடரும் என்று அறிவிக்கப்படுகிறது. மண் சரிவு எச்சரிக்கை நாட்டில் உள்ள 10 மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அதே வேளையில் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை இன்னும் பல்வேறு இடங்களுக்கு வழங்கப்படுகிறது. நேற்றைய நாளில் இந்த 24 மணித்தியாலும் இல்லாவற்றில் 36 மணித்தியாலத்தில் 150 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை பொழியும் என்று கருதப்பட்டது. ஆனால் அந்த மழை வீழ்ச்சி இன்றைய நாளில் மிக அதிகரித்து காணப்பட்டது. கொழும்பு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற பல்வேறு மாவட்டங்களில் மழை வீழ்ச்சியானது 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக பதிவாகி இருக்கின்றது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளைய தினம் 27ஆம் தேதி தொடர்ச்சியாக மேலும் முன்னேற்றம் அடைந்து சூறாவளியாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. எனவே சிவப்பு எச்சரிக்கை இதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. நாட்டை சூழ உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள், அதுபோல நிலப்பகுதிகள் இது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை வழங்கி இருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இன்று 26ஆம் தேதி முற்பகல் 11 மணி அளவில் மட்டக்களப்பிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவிலும், திருகோணமலையிலிருந்து 240 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு திசையில் இது நிலை கொண்டிருந்தது. இப்போது நாட்டின் கிழக்கு கரை அண்மித்து நகர்ந்து நாடு 27ஆம் தேதியானது அதிகமாக இது வலுவடைந்து சூறாவளியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவிக்கிறது. இதன் தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படுவதோடு மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிகமான மழை வீழ்ச்சியும் கடுமையான காற்றும் வீசக்கூடும். ஏனைய மாவட்டங்களிலும் நாளைய தினம் கடுமையான மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பொழியும் என்று கருதப்படுகிறது. புத்தளம் மாவட்டத்தின் சில இடங்களிலும், வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும், புத்தளம், கொழும்பு, சிலாபம் போன்ற இடங்களிலும் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பொழியும் என்று சொல்லி கருதப்படுகிறது. நாட்டின் ஏனைய இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கு மேலதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும். இதை அடுத்து இன்றைய நாளில் ஏற்கனவே ஸ்தம்பித்து போயிருந்த இலங்கையின் பல்வேறு நாளாந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாகிறார். பல்வேறு இடங்களில் வீதி போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டது. பல இடங்களில் குடங்கள் பெருக்கெடுத்து ஓடியிருந்தன. ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்திருந்தது. சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் பதிவாகி இருந்தது. குறிப்பாக கொழும்பு போன்ற தலைநகர பகுதி, அதுபோல நகரப்பகுதிகளிலும் இந்த போக்குவரத்து நெரிசல் பதிவாகி இருந்தது. மக்கள் அன்றாட வாழ்க்கையை எதிர்நோக்கி இருந்த சிக்கல் நிலைகள் பரீட்சைகளுக்கு செல்கின்ற மாணவர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதி பரீட்சைகள் திணைக்களம் 27, 28, 29 ஆகிய 3 திகதிகளில் நடைபெறவிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகளை இடைநிறுத்தி இருக்கிறது. இந்த பரீட்சைகளுக்கான 3 நாட்கள் டிசம்பர் 21, 22, 23ஆம் தேதிகளில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. எனவே இந்த 3 நாட்கள் நடைபெறாமல் இருக்கின்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் வருகின்ற 30ஆம் தேதி முதல் மீண்டும் வழமை போல ஆரம்பிக்கும் என்று சொல்லி இந்த பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உடனடி நிவாரணங்களை வழங்குகிற பணிகளில் அரசாங்கம் ஈடுபட்டிருந்தாலும் மக்கள் உண்மையில் பல்வேறு இடங்களில் தங்களது வீடுகளிலிருந்து இடம்பெயர்ந்திருப்பதையும்
தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் ஏற்பட்டிருப்பதாகவும் இங்கே கருதப்படுகிறது. பல்வேறு இடங்களில் குளங்களின் வான் கதவுகள் இங்கே திறந்து விடப்பட்டுள்ளன. எதிர்வரும் 48 மணித்தியாலங்களில் வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. குறிப்பாக மகாவலி கங்கை அதுபோல ஹெதோயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் 48 மணித்தியாலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது. திமுலாகல, கந்தளாய், கிண்ணியா, லங்காபுர, மெதிரிகிரிய, மூதூர், சேருவில மற்றும் தமன்கடுவ, வெலிக்கந்தை ஆகிய கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு குறிப்பிடப்படுகிறது. தெதுரோயா, கடனிகங்கை, கழுகங்கை போன்ற இடங்களிலும் அருகிலே இருப்பவர்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் தாழ்நில பகுதிகளில் உள்ளோர் மிகுந்த அவதானமாக நடந்து கொள்ளுமாறும் சொல்லப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் உன்னிச்சை குளத்தின் வான்கதவுகள் அதிக மழைவீழ்ச்சி காரணமாக நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து திறந்து விடப்படுகிறது. 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் வள பணிப்பாளர் SP சுகீஸ்வர தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக அருகே உள்ள பகுதிகளில் வசித்து வந்த பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வான்கதவுகள் மூலமாக வெளியேறுகின்ற மேலதிக நீரினால் வவுணதீவுக்கு மட்டக்களப்புக்கும் இடையிலான வவுணதீவு பாலத்தின் மேலாக வெள்ள நீர் பாயக்கூடும் என்று இந்த பிற்பகல் வேளையில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த அதிகமான நீர்வரத்து காரணமாக இன்று மாலை 6 மணிக்கு பிறகு அந்த பகுதியின் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவேளை உடனடியாக இடர் முகாமைத்துவ பிரிவுகள் தங்களது பணிகளை ஆரம்பித்திருந்தன. ஆனால் இன்றைய நாளில் மிகுந்த சோகத்தை தந்த ஒரு சம்பவமாக காரதீவு பகுதியில், மாவடிப்பள்ளி பகுதியில் இன்று நாளில் மதரசாவுக்கு சென்று திரும்புகின்ற வழியில் ஒரு உளவு எந்திரத்தில் பயணித்த 11 பேர் கடும் வெள்ளப்பெருக்கிலே சிக்கியிருந்தார்கள். மதரசாவுக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த வழியிலேயே 9 மாணவர்களும் உளவு இயந்திர சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோர் பயணித்த வேளையில் அந்த 11 பேரில் 5 மாணவர்கள் இப்போது மீட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இன்று இரவு வரை மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்திருந்தன. ஆனால் இதுவரைக்கும் ஏனைய 6 பேரை கண்டுபிடிப்பதில் வெற்றி அளிக்கப்படவில்லை என்றும், இரவு நேரம் அதுபோல மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக தங்களால் தேடுதலில் ஈடுபட முடியாது என்று போலீசாரும் இராணுவத்தினரும் தெரிவித்திருக்கின்றார்கள். நாளைய தினம் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் தொடரும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நம்பிக்கை இனத்தோடு பல பேர் காத்திருந்தாலும் பிரார்த்தனையோடு பல பேர் காத்திருக்கின்றார்கள். உண்மையில் மிக பெரும் மன வருத்தத்தை தந்த எல்லோரையும் சோகத்துக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் இது. இதுவரைக்கும் உளவு இயந்திர சாரதியும் உதவியாளரும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. காப்பாற்றப்பட்ட 5 மாணவர்களது பெற்றோர் நன்றியோடு இருந்தாலும் ஏனையோர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவர்களும் தவிப்போடு இருக்கின்றார்கள். இப்படியான பல்வேறு சம்பவங்கள் நாட்டின் பல இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கின்றன. மிகுந்த அவதானமாக இருங்கள். பயணத்தை மேற்கொள்ளும் போது அதுபோல நீங்கள் வீடுகள் இருக்கும் போது கூட மிகுந்த அவதானமாக இருங்கள். முடியுமானவரை பல பேருக்கு உங்கள் உதவிகளை வழங்கலாம். எனக்கு நிறைய பேர் உதவிகளை கேட்டு தொடர்பு கொண்டிருந்தார்கள். அதைவிட முக்கியமாக அவர்களுக்கு உலருணவு மற்றும் இதர விடயங்களை தாண்டி வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை பற்றி தான் அவர்கள் விழிப்போடு இருக்கின்றார்கள். குறிப்பாக தாழ்நில பகுதிகளில் உள்ளவர்கள், இது மட்டுமில்லாமல் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற பகுதிகளில் இருப்போர் ஆகியோர் தான் மிகுந்த சிரமங்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். இது மட்டுமில்லாமல் கடும் காற்று காரணமாக தங்களால் உடனடியாக வெளியே சென்று வர முடியாத சூழ்நிலையும், போக்குவரத்துக்களை அவசியமாக மேற்கொள்ள வேண்டிய பல பேர் இடைநடுவே சிக்கி இருப்பதையும் பற்றி தகவல்கள் கிடைத்திருந்தன. முடியுமான உதவிகளை வழங்கியிருக்கிறேன். போலீசாரும் அவசர மையம் ஒன்றை உருவாக்கி இதனால் 24 மணித்தியாலங்களும் இந்த அனர்த்த முகாமைத்துவம் பற்றி உடனடியாக தொடர்புகளை கொள்ளக்கூடிய விசேட அமைப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். இப்போதைய சீரற்ற வானிலை காரணமாக ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்பட்டால் உடனடியாக போலீஸ் தலைமையகத்துக்கு தொடர்பு கொள்வதற்கான இந்த விசேட தலைமை பிரிவு ஒன்று அமைக்கப்படுகிறது. இன்று மாலை 6 மணி முதல் போலீஸ் தலைமையகத்தில் 24 மணித்தியாலங்களும் தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய அமைப்பாக இது இருக்கிறது. இதற்கான தொலைபேசி இலக்கங்கள் தரப்பட்டுள்ளன. இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற இந்த தொலைபேசி இலக்கங்கள் வழியாகவும் அதுபோல மின்னஞ்சல் வழியாகவும் மின்னஞ்சல் வழியாகவும் உடனடியாக போலீஸ் தலைமையகத்தோடு தொடர்புகளை ஏற்படுத்தி விவரங்களை அறிந்து கொள்ளலாம், உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் விசேட மீட்பு நடவடிக்கைகளுக்காக இப்போது அவசரமான உலங்கு வானூர்திகள் 6 தயார் நிலையில் இருப்பதாகவும், அவசர மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவும், மக்களை அவசர காலங்களில் மீட்டெடுத்து அவர்களது பணிகளில் ஈடுபடவும் 6 ஹெலிகாப்டர்கள் உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் இருப்பதாக விமானப்படை அறிவித்திருந்தது. யாழ்ப்பாணம், பலாலி, ரத்மலானை, ஹிங்குராகுட, வீரவில, அம்பாறை, அனுராதபுரம் ஆகிய விமானப்படை தளங்களில் உள்ள ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் இருப்பதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இதிலே மக்களை மீட்கின்ற விசேட பயிற்சி பெற்ற விமானப்படையின் படைப்பிரிவின் விசேட அதிரடிப்படையினர் தயார்நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாடு முழுவதும் முப்படையில் உள்ளவர்கள் உடனடியாக பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். பல்வேறு இடங்களில் பரவி பாய்கின்ற இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்படக்கூடியோர் அதுபோல வெள்ள நிலையை அடுத்துச் செல்லப்படக்கூடியோர் ஆகியோர் பற்றி மிகுந்த அவதானமாக இருக்குமாறு சொல்லப்படுகிறது. புள்ளகளையால் நம்ம அட்டப்பழ பாலம் இடிஞ்சு கீழே விழுந்துட்டு நாங்க நின்ற ஊருக்கு அங்கால பக்கம் நிற்கும் பாலத்துக்கு அங்கால ஊருக்கு போயில பாலம் இடிஞ்சு கீழே விழுந்து போய் கிடக்குனார். மாங்குளம் இலங்கை வங்கியை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வங்கியினை காவல் காக்கும் பணியில் வங்கி ஊழியர்களும்
வங்கியின் காவலர்களும் வங்கியை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ள நீரிலிருந்து வங்கியை பாதுகாப்பது தொடர்பாக ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் எதிர்பாராத இடங்களில் எல்லாம் வெள்ளப்பெருக்கு இந்த நாளில் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சம்மாந்துறை பகுதியில் கடுமையான மழை காரணமாக பாலம் ஒன்று சேதமடைந்திருந்தது. இந்த சீரற்ற வானிலை காரணமாக மன்னம்பட்டி மகோய வீதியிலும் ஒரு வீதியானது முற்றாக உடைந்த நிலையில் அந்த பாலப்பகுதி மிக பயணத்துக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்படியே மலையகத்தின் பல்வேறு இடங்களிலும் உடைகின்ற நிலையில் உள்ள பாலங்கள் அதுபோல வீதிகள் தாறுமாறாக பாதிக்கப்பட்ட நிலையில் அதன் ஊடாக பயணிப்போர் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்படுகிறது. நாட்டின் பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் அரச நிறுவனங்கள் அதுபோல அனர்த்த முகாமைத்துவ பிரிவு காவல் படையினர் முப்படையினர் ஆகியோர் இந்த அனர்த்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அதிகளவாக உள்ளூரை சேர்ந்த இளைஞர்கள் தன்னார்வ தொண்டர்கள் ஆகியோர் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருவது உண்மையில் மகிழ்ச்சிக்குரியதும் வரவேற்கக்கூடிய ஒன்று. யாருடைய உதவிகளையும் பார்த்தராமல் தங்களால் முடிந்த அளவுக்கு மக்களை பாதுகாக்கின்ற பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒன்று. இந்த இடத்திலே பாதிப்புகளை பொறுத்தவரையில் அதிகமான பாதிப்புகள் உண்மையில் சீரற்ற வானிலை காரணமாக விமானங்கள் தரையிறங்குவதிலும் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. இன்றைய நாள் முழுவதும் இந்த அதிகமான சீரற்ற வானிலை நிலவியதன் காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி வந்த 6 விமானங்கள் மத்தளை மற்றும் திருவனந்தபுரம், இந்தியாவின் கேரளா திருவனந்தபுரம் ஆகிய மாற்று விமான நிலையங்களுக்கு அனுப்பிவிடப்பட்டுள்ளதாக விமான நிலைய முகாமையாளர் அறிவித்திருந்தார். இதுவிட 10 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது இங்கே முக்கியமானது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் NBRO இது பற்றிய அறிவித்தலை இந்த நாளில் கொடுத்திருக்கிறது. களுத்துறை, காலி, பதுளை, கண்டி, கேகாலை, மாத்தரை, குருநாகல், ரத்தினபுரி, நுவர்லியா மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு 36 மணித்தியாலங்களுக்கு இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. இந்த பகுதியில் வசிப்பவர்கள் திடீரென நீர்க்கசிவு, சுவர்கள் மற்றும் நிலத்தில் விரிசல் ஏற்படுவதை அவதானித்தால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இது மட்டுமல்லாமல் தாழ்நில பகுதிகளில் இருப்போர், அடிக்கடி இப்படியான அனர்த்தங்களை சந்தித்த பகுதிகளில் இருப்போர் ஆகியோர் மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்வது உகந்தது என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. இந்த சீரற்ற வானிலையால் இதுவரைக்கும் 15 மாவட்டங்களில் 77,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதுவரை ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் அறிவிக்கப்படுகிறது. காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை இதுவரைக்கும் 5 என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இது பற்றி அறிவித்தலை இன்றைய நாளில் கொடுத்திருக்கிறது. 15 மாவட்டங்களில் உள்ள 103 பிரதேச செயலக பிரிவுகளில் 22,532 குடும்பங்களைச் சேர்ந்த 77,670 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இன்று மாலை வரை தகவல்கள் வெளியாகி இருந்தன. 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 6 வீடுகள் முழுமையாகவும் 265 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது.
யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் இப்போதைக்கு தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கே பாதிப்புற்றோர் அதுபோல இடம்பெயர்ந்தோர் ஆகியோர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். பெங்கால் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் பற்றி இன்னும் ஒரு சில தகவல்கள் இந்த நாளில் கிடைத்திருந்தன. குறிப்பாக கனமழை தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக அடைமழை பொழியும் என்று சொல்லி கருதப்படுகிறது. 27ஆம் தேதி முழுமையான நாளில் இந்த மழை பொழிவு இலங்கை முழுவதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் புயலின் நகரும் வேகம் கடலில் இருந்து தரைக்கு வரும்போது எதிர்பார்த்ததை விட குறைவான வேகத்திலே இருக்கும். எனவே காற்று காரணமாக ஆபத்துக்கள் குறைவாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அநேகமான குளங்கள் இப்பொழுது நிரம்பி இருக்கின்றன. ஆறுகளின் நீர்மட்டமும் துரித கதியில் அதிகரித்து வருகிறது. எனவே தாழ்நில பகுதியில் உள்ளோர், இதற்கு அண்மைய பகுதிகளில் உள்ளோர் ஆகியோர் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியிருக்கிறது. கடற்பகுதிகள் மிக கொந்தளிப்பாக காணப்படுவதோடு கடற்கரையோரமாக கடும் காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இதுபோல கடல் அலைகளின் உயரம் அதிகரித்திருக்கிறது. பல பிரதேசங்களில் வெள்ள நீர் வடிந்து கடலுக்குள் செல்ல முடியாதவாறு கடல் நீர் மட்டம் உயர்வாக காணப்படுகிறது. இவை அனைத்தும் சேர்ந்து இம்முறை பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு அபாயம் இன்னும் அதிகமாகும் என்று சொல்லி கருதப்படுகிறது. இது பற்றி மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டியது அவசியம். கடற்கரை ஓரமாக உள்ளோர் அதுபோல கடற்கரைகளுக்கு அண்மையில் உள்ளோர் ஆகியோர் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது இப்போது அவசியமாகிறது. இது பற்றி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா ஒரு முக்கியமான அறிவித்தலை இன்று இரவு 11 மணி அளவில் வழங்கியிருந்தார். அதில் அவர் குறிப்பிடுகின்ற சில முக்கியமான விடயங்கள், இந்த பெங்கால் புயலை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல்வேறு இடங்களுக்கும் இப்போது கிடைக்கின்ற மழை நாளைய தினத்தோடு ஓய்ந்து விடாமல் வருகின்ற 30ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக இடம்பெறும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அம்பாறை மாவட்டத்தில் நாளைய தினம் முதல் படிப்படியாக மழை வீழ்ச்சி குறைவடையும் என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். வட மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் இப்போது கிடைக்கும் கனமழை தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் புயலின் வேகம் குறைந்து கொண்டு வருவதன் காரணமாக இதன் காரணமாக ஏற்படுகின்ற ஆபத்து குறையும். வடக்கு மாகாணத்தின் முத்தையன்கட்டு, வவுனிக்குளம் உட்பட்ட பல்வேறு குளங்கள் அனைத்தும் வான் பாய தொடங்கி இருக்கின்றன. இரணைமடு குளத்தின் வான் கதவுகளும் இப்பொழுது திறக்கப்பட்டிருப்பதை பற்றி சொல்லியிருந்தேன். இன்னும் இந்த வான் கதவுகள் தொடர்ச்சியாக திறக்கப்படலாம் என்று குறிப்பிடப்படுகிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் தொடர்ச்சியாக மிக கனமழை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களுக்கு நாளை பிற்பகல் வரை தொடர்ச்சியாக இந்த கனமழை கிடைத்துக் கொண்டிருக்கும். எனவே இந்த சீரற்ற வானிலை குறித்து மிகுந்த அவதானமாக இருங்கள். வெளியே பயணிப்போர் முடியுமானவரை பயணங்களை தவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் தவிர்க்க முடியாத பயணங்கள் என்று வரும்போது மிகுந்த அவதானமாக பயணியுங்கள். உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அருகில் உள்ளோர், உங்கள் அன்புக்குரியோர், அதுபோல உங்கள் அயலில் உள்ளோர் ஆகியோரது பாதுகாப்புகளும் மிக முக்கியமானவை. இது பற்றிய அவசர தேவைகள் மற்றும் இதர விடயங்களுக்கு உங்களுக்கான அவசர தேவை தொலைபேசி இலக்கங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். இது மட்டுமல்லாமல் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல பேரும் என்னோடு தொடர்பை ஏற்படுத்தி இருந்தார்கள். அவர்களுக்கு முடியுமான உதவிகளை வழங்கியிருந்தேன். ஒரு சில இடங்களுக்கு நேரில் சென்று பார்வையிடக்கூடிய வாய்ப்பு கிட்டியிருந்தது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கொழும்பில் பாதிப்புகள் மிக குறைவு. இந்த அலுவலகம் விடும் நேரம் போன்ற நேரங்களில் வாகன போக்குவரத்து நெரிசல் பல்வேறு இடங்களில் ஏற்பட்டது. அதுபோல கொழும்பிலே வழமையாகவே மழை பெய்கின்ற நேரத்தில் நிரம்பி வடிகின்ற வீதிகள் முழுவதும் மழை நீரினால் நிரம்பி வடிகின்ற காரணத்தால் அதன் வழியாக போக்குவரத்துகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, மக்களுக்கு மிகப்பெரிய அசௌகரியம் ஏற்படுவதை கண்டிருக்கிறேன். அதை பற்றிய முறைப்பாடுகள் எனக்கு இந்த அரசியலுக்கெல்லாம் வர முதலே கிடைத்திருந்தது முக்கியமானது. அதை பற்றிய விடயங்களை உரிய இடங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு போய் சேர்த்திருந்தேன். அந்த விடயங்கள் நடைபெறுகின்றனவா, இவற்றுக்கான தீர்வுகள் உடனடியாக கிடைக்குமா என்பதை தொடர்ச்சியாக அவதானித்து வருகிறேன். முடியுமானவரை மக்கள் பணியில் ஈடுபட காத்திருக்கிறேன். தொடர்புகளுக்கு நீங்கள் தாராளமாக இந்த யூடியூப் வழியான கமெண்ட்ஸ் வழியாகவும் என்னோடு இணைந்து கொள்ளலாம். அதுபோல என்னுடைய வழமையான மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கங்கள் மூலமாகவும் பல பேர் தொடர்புகளை ஏற்படுத்துகிறீர்கள். என்னால் முடியுமான உதவிகளை, ஒத்தாசைகளை வழங்கவும் வழிகாட்டுதல்களை காண்பிக்கவும் நான் காத்திருக்கிறேன். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய முழுமையான விவரங்கள் மற்றும் விமர்சனங்கள், அதுபோல கருத்துக்கள், கேள்விகள் ஆகியவற்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த செய்திகள் இன்னும் பல பேருக்கு சென்று சேர்வது பயனுடையது என்று கருதினால் தயவு செய்து உங்களது சமூக வலைத்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள்.